நாங்க கேட்டதுக்கு பதிலே சொல்லாம யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிக்கிறாங்க மேடம். யாருக்கிட்டயோ பேசுற மாதிரியா? ஓ, 20 வருஷத்துக்கு முன்னால நானும் இதே மாதிரிதானே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த சொட்டத்தலை கிளவி மட்டும் வில்லி மாதிரி நடுவுல வந்து என் காதல் கூட்ட கலைக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை நேரம் எப்படி எப்படியோ இருந்திருக்கும். வெத்தலை பட்டி வெள்ளச்சாமி, இது பாருங்க பட்லீஸ், உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே என் பொண்ணுக்கு நீங்க யார் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார்கிட்ட பேசுற மாதிரி வேணாலும் பேசிக்கட்டும். அவ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறதோடைய அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பொட்டு வைக்க தெரியுமா? பூ வைக்க தெரியுமா? புடவைதான் கட்ட தெரியுமா? சுமதி, சுமதியா இது? அடே அப்பா, ஐயோ வெக்கம்மா. நீ பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா? புடவைய கட்டின உடனே இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி வந்ததோ? ஐயோ வெக்கப்படுறியே. ஐயோ, இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலையே. நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும். இதெல்லாம் பத்தாது. பட்லீஸ், வாங்க வாங்க. வணக்கங்க. என் பேர் நடேசன். நான் தான் ரிட்டையர்ட். அடடே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே. உட்கார்ந்து பேசலாம். என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் வேலனை பத்தி. சார், இங்க எதை பத்தி வேணாலும் பேசுங்க, அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார்? இல்ல பின்ன என்ன சார், எனக்கு இருக்கிறதா 3 பசங்க. ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான், இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான். இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலைனை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார். போடா கழுதைன்னு தண்ணி தொளிச்சு விட்டேன். ஓஹோ, இதானா சார்? இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க? இசையில ஆர்வம்னு வந்துட்டா இழிஞ்சது போங்க. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா? போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார். அப்போ நான் வரேன் சார். உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பைய விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு. அடாடா, என்ன பண்ணுவு, என்ன அடக்கம் ஒடுக்கம். கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க. தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா, தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லீங்க, சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே? ஐயா, உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501.
ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குற? டேய், அவன் 501வது பொய்ய சொல்றானா? ஓ. ஐயா 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம், 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கறதா எங்களுக்கு. காப்பி கேளு. சரி போடா. இல்ல ஒண்ணு இல்லைங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். ஆட கேளு, குடிச்சிட்டு போலாம். போடா இந்த மரங்க. வாங்க வாங்க. ஏய், புடவை கட்டி பொட்டு வச்சு இப்படி ஆளே மாறிட்டியே. எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருந்த வேலை இப்படி ஒன்னு அடியோட மாத்துவார்னு நான் நினைச்சே பாக்கலடி. யாரு யாரு? வேற யாரும் இல்ல தாயம்மா, அந்த வேலைந்தான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பூச்செண்டு கொண்டு வரும்போது என் விரல்லையே டிங் 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 பும்னு மீட்னானே அந்த பையன் தானே? ம், அடிய ராஜாத்தி, உன் மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலைந்தான்னு இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டியே. ஓ, நான் உங்களோட டூ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். தாயம்மாவையும் சுமதியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதே தவிர சுமதியை என் பக்கம் இழுக்க முடியல. அவ வேலனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான். அவசரப்படாத. அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரம் வீட்டு பையனா. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யின்னு நோண்டிட்டு இருந்தா அவ எப்படி லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. என்னடா கோக்காம டெல்லிக்கு பீஸ் பீஸ் ஆக்கி போடுவேன். நோ மேன், டூ மச். டேய் வேலா, இந்த கடல் அலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? டேய், இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா, மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. ஆ? அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. டேய் பூச்சி, இங்க பாருடா. டேய் மனோ, இங்க பாருடா. டேய் வேலா, இங்க பாருடா. சிங்கார வேலா, ஐ ஆர்டின்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம். I love you. ஏன்பா நடேசா, உன் தங்கச்சி பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? எனக்கோ கோடி கணக்குல சொத்து இருக்கு, ஒரே பையன். அவன்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம், கொஞ்சம் குடிப்பான், அவ்வளவுதான். இனிமே அந்த பேச்சுக்கே இடமில்ல. நம்ம கோயம்புத்தூர் காளி எண்ணெய் கவுண்டர்ல அவரது 3வது மகன் வேலனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எந்த காலின கவுண்டரு? அந்த எஸ்கே மில்ஸ் காளி எண்ணெய் கவுண்டரியா? எஸ்கே மில்ஸ் காலின கவுண்டருக்கு 2 பசங்க தானேயா? ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அட, இவன் 3வது பையன்யா. 3வது பையனா? அவருக்கு ஏதியா 3 பசங்க? உன்னை எவனோ நல்லா ஏமாத்திருக்கா, நீயும் நல்லா ஏமாந்திருக்க. காளியண்ணன் கவுண்டருக்கு 3 பசங்கன்னு வெளியே போய் சொன்ன, நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியான்னு உன்னை கிண்டல் அடிப்பானுங்க. மாமோய், வாங்க சார். நீங்க கல்யாணம் பேசி முடிக்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். வேலன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார், உட்காருங்க சார். நோ, நான் உட்காரத்துக்காக இல்ல. மிஸ்டர் வேலன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? சார், நான் காளி அண்ணன் கவுண்டர் மகன் இல்ல சார். அப்படின்னா பொள்ளாச்சி ஊரு, விவசாயம் தொழில். மகாலட்சுமி அம்மா பேரு. இதை நான் எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம் சார். வேலன், சுமதி அப்பா அம்மா இல்லாதவ, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவ மனசு நீ கெடுத்திருக்க. இல்ல, சுமதியை நான் விரும்பினது நிஜம், அவளை அடைய ஆசைப்பட்டது நிஜம், அதுக்காக சில பொய்களை சொன்னது நிஜம். ஆனா எப்ப எங்க 2 பேர் மனசும் ஒண்ணு பட்டுச்சோ அப்பவே உண்மையை நான் சொல்லிட்டேன். நோ, நீ ஒரு பித்தலாட்டக்காரன், புழுகன், அயோக்கியம். சுமதியை ஈஸியா ஏமாத்திடலாம், நான் ஏமாற மாட்டேன். இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். இனிமே சுமதியை சந்திக்கவே கூடாது. எனக்கு உத்தரவுப்பட நீங்க யார் சார்? நீங்க ஏதாவது பேசணும்னா சுமதி கிட்ட பேசுங்க. நான் சுமதியை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்கு திரும்புவேன். நடக்காது. அங்கிள், அது எனக்கு தெரியும்.
அவர் கோயம்புத்தூர்காரர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய பணக்காரர் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவருக்கு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவங்க அம்மா பேரு லக்ஷ்மி. அவன் பார்வதி மகன் இல்லைங்கிறது எனக்கு அப்பவே தெரியுமே. ஆமா அங்கிள், அதனாலதான் நான் அவரை மனப்பூர்வமா விரும்பினேன். உண்மையான காதலுக்கு சில பொய்களை சொல்றது தப்பில்லை அங்கிள். அது உண்மையான காதலா இருந்தா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இதெல்லாம் அடையறதுக்காக அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். உத்தியோகத்துல இருக்கும் போது வேலை செய்யாத மூளை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தாயம்மா, அதுவும் ஒழுங்கா வேலை செய்யுதோ என்னமோ. உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த சுமதிய எவனாவது ஏமாத்திர முடியும். நானும் பார்த்துறேன். அங்கிள், ஏய், பல்லு பேந்துரும். ஏன் சுமதிடா, நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி கன்ஃபியூசிங் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். பாத் லாங்குவேஜ். அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி. வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யும் டிஷ்யும் டிஷ்யும். யாராவது யாராவது சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்த வந்து விலை பேசுங்கடா. பிளாட்டி போல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி. வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. கவிதை பாடுற ரவுடிங்களா? வாங்கடா, உங்களுக்கு வச்சிருக்கேன். வாங்கடா. எஸ், பாட்டு பாடி எதிர்ப்பீங்க நீங்க, எதிர்பாட்டு பாடி உதப்போண்டா நாங்க. கை காலு முட்டி எல்லாமே பார்த்து தனித்தனியா கழட்டி தரப்போறேன் பேத்து. முடிச்சிட்டேன்னு பாத்தியா? இல்ல, நான் வயக்காட்டுல வீரன், அடிதடிகளை சூறேன், பாட்டிக்கு பேர சிங்கார வேலை இல்ல. யாராவே எங்க அண்ணனை போட்டு உறுதிக்கிட்டு இருக்காவே. எங்க அண்ணன் அப்பா விட அவருக்கு என்னடா தெரியும்? அட்லீஸ்ட் 2 கைஸ் அவரா பின்னிற பின்னு. அம்மா, ஐயோ பின்னிருச்சா, பின்ன விட்டுட்டானே. ஐயோ, அப்படிதான். யார் அவங்கள அனுப்பிச்சது? நாங்களே தானே வந்தோம். யார் அனுப்பிச்சது? ஐஜினே. என்னடா கீச்சு குரல்ல பேசுற? தெரியலனே. ஓகேயா? ஓகேண்ணே. கவிதை எழுதி கொடுத்து உங்களை அடிக்க அனுப்பிச்சது யாரு? ஐஜிண்ணே. ஐஜியா? அந்த மீசைக்கு நடுவுல கொஞ்சம் மூஞ்சியும் வளர்த்திருப்பானே அவனா? ஆமாண்ணே. Good.
காசு கொடுத்தானா? கொடுத்துறேன். அவன் கொடுத்ததுக்கு டபுள் நான் கொடுக்கறேன். நான் சொன்னத அப்படியே அங்க போய் சொல்றியா? சொல்றேன். டேய், சொன்னத மறந்துடாத, கரெக்டா சொல்லணும் என்ன? அண்ணே, ஆஹா ஆஹா, மிஸ் ஆகி போச்சு. என்னங்க பிரதர் நீங்க ஒரு மனுஷன் அசந்த மருந்து நீங்க எழுப்பி விடுறது இல்லையா? நேத்து இப்படிதான் ஹோட்டல் போனா நீங்களா போய் பில்லு கொடுக்குறீங்க, சினிமா போனா நீங்களா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டு போட்டு நீங்க மட்டும் தனியா போயிருங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க அண்ணே, மறுபடியும் பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்கு வா, ரிப்பன் கட்டி பூவும் சுத்தி விடுறேன். அண்ணே அண்ணே பிரதர், ஐயா யாராச்சும் உதவி பண்ணுங்க, ஐயா உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ன அது? யார் நீ? தர்ம தர்மனா? தர்மன் சொல்லி 10 பைசா கொடுக்குற நீ ஒரு மனுஷனா?